வணக்கம். உங்க போர்ட்ஃபோலியோல ஸ்டாக்ஸ் தாண்டி ஒரு ஸ்டேபிளான இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நாம கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னா என்ன, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா என்ன, அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான வித்தியாசங்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் மனசுல இந்த கேள்வி இருக்கும் இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம், ஆனா அந்த ஏற்ற இறக்கும் சில சமயம் நமக்கு டென்ஷனை கொடுக்கும். இந்த இடத்துல தான் பாண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷனா வருது. ஏன்னா அது ஒரு நிலையான, நம்ம கணிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்குது. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு பாண்ட் வாங்கும்போது நீங்க கடன் கொடுக்கறவரா மாறுறீங்க. ஒரு கம்பெனியோ இல்ல அரசாங்கமோ அவங்களுக்கு தேவையான பணத்தை உங்ககிட்ட இருந்து கடனா வாங்குறாங்க. இதை நம்ம ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கற மாதிரி தான், ஆனா இது ஒரு ஃபார்மலான ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட். அவ்வளவுதான் வித்தியாசம். முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது பாண்ட்ஸோட அடிப்படைகள். ஒரு பாண்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த ஃபவுண்டேஷனை முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஒரு பாண்டோட லைஃப் சைக்கிள் இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல நீங்க உங்க பணத்தை, அதாவது பிரின்சிபல் தொகையை கடனா கொடுக்குறீங்க. ரெண்டாவதா அந்த கடனுக்காக உங்களுக்கு குறிப்பிட்ட டைம்ல வட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை தான் நம்ம கூப்பன் பேமெண்ட்ஸ்னு சொல்றோம். கடைசியா அந்த பாண்டோட காலம் முடியும் போது, அதாவது மெச்சூரிட்டி அப்போ, நீங்க முதல்ல கொடுத்த முழு அசல் தொகையும் உங்க கைக்கு திரும்ப வந்துடும். சிம்பிள் இல்லையா? ஓகே, இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு. இதுல நாம முக்கிய ஆட்டக்காரர்களை பத்தி பார்க்க போறோம். பாண்ட்ஸ்னா என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா யார் இந்த பாண்ட்ஸை வெளியிடுறாங்க? வாங்க அந்த 2 முக்கியமான வெளியீடாளர்கள் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல வர்றது நம்ம அரசாங்கம். நீங்க ஒரு கவர்மெண்ட் பாண்ட் வாங்கும்போது நீங்க நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு கடன் கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். ஆமா, உங்க பணம் தான் ரோடு போடுறதுக்கும் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் பயன்படுது. இது ரொம்பவே பாதுகாப்பான ஒரு முதலீடா பார்க்கப்படுது. ஏன்னா அரசாங்கம் கடனை திருப்பி கொடுக்காம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். ஒரு கம்பெனி அவங்க பிசினஸை பெருசு பண்ணணும், இல்ல ஒரு புது ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா பழைய கடனை அடைக்கணும்னு நினைக்கும் போது அவங்க பாண்ட்ஸ் மூலமா பணம் திரட்டுவாங்க. இங்க நீங்க ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு பணம் கொடுக்குறீங்க. இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். இதுதான் உண்மையான ஷோ டவுன். கார்ப்பரேட் பாண்ட்ஸையும் கவர்மெண்ட் பாண்ட்ஸையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்க போறோம். இதுல இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஒரு நல்ல முதலீட்டு முடிவை எடுக்க முடியும். சோ இது ரொம்ப முக்கியம். ஒரு இன்வெஸ்டரா நீங்க சந்திக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். உங்களுக்கு உங்க பணத்தோட பாதுகாப்பு தான் முக்கியமா, இல்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதிகமா சம்பாதிக்கலாமேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதுதான் இந்த 2 பாண்ட்ல எதை செலக்ட் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணும். இந்த டேபிள பாருங்க, இது மொத்த விஷயத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. கவர்மெண்ட் பாண்ட்ஸை அரசாங்கம் வெளியிடுறதால ரிஸ்க் ரொம்பவே கம்மி, ஆனா ரிட்டர்ன்ஸும் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ், இதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் நிலைமையை பொறுத்து ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பாண்ட்ஸ் உலகத்துல நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. அது என்னன்னா, வட்டி விகிதத்துக்கும் பாண்டோட விலைக்கும் எப்பவுமே ஒரு தலைகீழ் தொடர்பு இருக்கும். இது ஒரு சீசா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம், அதாவது மார்க்கெட் வட்டி விகிதம் மேல போச்சுன்னா, இன்னொரு பக்கம், அதாவது உங்க பாண்டோட விலை கீழே வந்துடும். ஏன் தெரியுமா? ஏன்னா புதுசா வர்ற பாண்ட்ஸ் அதிக வட்டியில கிடைக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற பழைய கம்மி வட்டி பாண்டை யாரும் வாங்க விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதுதான் விஷயம். சரி, இப்போ 4வது பகுதி. இதுல நாம விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா நாம டாக்குமெண்ட்ஸை சரியா படிச்சு பார்த்து தான் முடிவெடுக்கணும். அதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்னு இந்த பகுதியில பார்க்கலாம். இந்த கோட் எல்லாத்தையும் சொல்லிருது இல்லையா? வெளியில பெயிண்ட மட்டும் பார்த்துட்டு ஒரு வீட்டை வாங்குவோமா? மாட்டோம்ல. அதே மாதிரிதான் ஒரு பாண்டோட வட்டி விகிதம் பார்க்க நல்லா இருக்கலாம், ஆனா உண்மையான கதை அதுக்குள்ள இருக்கிற ஆவணத்துல தான் இருக்கு. அதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ப்ராஸ்பெக்டஸ் இல்லனா வெளியீட்டு ஆவணம், இதுதான் உங்க முதலீட்டை பத்தின ஒரே உண்மையான ஆதாரம். கம்பெனி அவங்களோட நிதி நிலைமை, அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு எல்லாத்தையும் வெளிப்படையா இதுல தான் சொல்லுவாங்க. இதை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. சரி, அந்த டாக்குமெண்ட்டை படிக்கும்போது நீங்க ஒரு 5 முக்கியமான கேள்விகளை கேட்கணும். 1, இந்த கம்பெனி என்ன தொழில் பண்ணுது? 2, இந்த பணத்தை வளர்ச்சிக்கு யூஸ் பண்றாங்களா இல்ல கடன் அடைக்கவா? 3, அவங்களோட கிரெடிட் ரேட்டிங் என்ன? 4, என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க? 5, நம்ம முதலீட்டுக்கு ஏதாவது சொத்து பாதுகாப்பு இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் உங்க முடிவுக்கு வழிகாட்டும். கிரெடிட் ரேட்டிங்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இவங்க வாங்கின கடனை கரெக்டா திருப்பி கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு கிடைக்கிற ஸ்கோர் தான் இது. CRISL, ICRA மாதிரி ஏஜென்சிஸ் இந்த ரேட்டிங்கை கொடுப்பாங்க.
AAA எக்ஸ்ட்ரீம்லி சேஃப். அதே சமயம் BBக்கும் கீழே போச்சுன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேட்டிங் அதிகமா இருந்தா ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன்ஸும் பொதுவா கம்மியா இருக்கும். இப்போ 5வது பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு எந்த பாண்ட் சரியா இருக்கும்னு எப்படி முடிவு பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒருவேளை ஐயோ ரிஸ்க் எல்லாம் வேணாம்பா, என் முதல் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிற ஆளா இருந்தா அப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். இதுல ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஆனா உங்க பணம் 100% பாதுகாப்பா இருக்கும். இல்ல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடி, எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவரா நீங்க, அப்போ நீங்க கார்ப்பரேட் பாண்ட்ஸை பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, அதிக வருமானம் எப்பவுமே அதிக ஆபத்தோட தான் வரும். ஆனா எதுக்கு ஏதாவது ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ணணும்? ஒரு ஸ்மார்ட்டான வழி என்னன்னா ரெண்டையும் உங்க போர்ட்ஃபோலியோல சேர்க்கறது தான். இப்படி பண்ணும்போது பாதுகாப்பும் வளர்ச்சியும் பேலன்ஸ் ஆகும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் டைவர்சிஃபிகேஷனோட பவர். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பாண்டோட வட்டி விகிதம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கேன்னு மட்டும் நினைச்சு முடிவு பண்ணிடாதீங்க. அந்த வருமானத்துக்கு பின்னால என்னென்ன ரிஸ்க் ஒளிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முழு படத்தையும் பார்த்து நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடுங்க.